இன்றைய பாஜக அரசும் அடிமை பழனிசாமியின் அதிமுக சேர்ந்து இதை தடுக்க என்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் தடுக்க திட்டமிட்டாலும் அதையெல்லாம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடிப்பான். உலகத்துக்கே உணவளிக்கிற விவசாயிகளுக்கு உரிய விலையை நான் நிச்சயம் உறுதி செய்வேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. இந்த டெல்டா மண்டல விவசாயிகளுக்காக இன்னும் என்னென்ன சாதனைகளை பண்ணியிருக்கோம்னு நான் சுருக்கமா சொல்றேன். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா வேளாண்மைக்காக தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். கடந்த 5 வருஷமா முக்கியமா குறித்த நாளில் டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையை திறந்து வச்சிருக்கிறேன். 5 வருஷமா தொடர்ந்து நம்ம ஆட்சியில கடந்த 5 வருஷமா மண்ணும் மக்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. காவிரி டெல்டா பகுதிகளில் 24,833 கிலோமீட்டர் இடத்திற்கு தூர்வாரக்கூடிய பணிகள் 459 கோடி ரூபாயில சிறந்த முறைகளை மேற்கொண்டு கடைமடை விவசாயிகள் போற்றக்கூடிய நிர்வாகத்தை வழங்கி இருக்கிறார். 2021, 2022 முதல் கடந்த ஆண்டு வரை குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கி இருக்கிறான். ஆனா பழனிசாமி ஆட்சியில விவசாயிகளுக்கு செய்யப்பட்டதெல்லாம் வெறும் வேதனைகள் தான். விவசாயிகளுக்கு அவர் செஞ்ச துரோகங்கள் 1, 2 அதையெல்லாம் ஒரு நாள் போதுமா சொல்வதற்கு போதாது. காவேரி காப்பாளன்னு தனக்குத்தானே பட்டப்பேர் வச்சுக்கிட்டார். அவர் உண்மையான விவசாயியாக இருந்தா இந்தியா முழுக்க உழவர் பெருமக்களை எதிர்த்து போராடின 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சிருப்பாரா? போராட்டம் பண்ண விவசாயிகள் என்ன சொன்னார்? புரோக்கர்கள் வாய்க்குசாம சொன்ன புழுகு முட்டை தான் இந்த பழனிசாமி. அதிமுக ஆட்சியில இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இயற்கை சீற்றம் நடந்தப்போ இங்குள்ள மக்களை காப்பாற்றினாரா பழனிசாமி? இந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்த அன்றைய அமைச்சர் OS மணியன் வந்தப்போ மக்களை விரட்டி அடிச்சாங்க. சுவர் மேல ஏறி குதிச்சு அவர் தப்பிச்சு ஓடின நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அதெல்லாம் நினைவில்லையா? விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் 110 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததும் அதிமுக ஆட்சியில தான். விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை யாருக்கோ கொடுத்தார் பழனிசாமி. இதுதான் போலி விவசாயியான பழனிசாமி ஆட்சி செஞ்ச லட்சணம். இப்படிப்பட்டவர் யாருக்கிட்ட சேர்ந்திருக்கிறார்? பிரதமர் மோடி தலைமையிலான NDA கூட்டணியில். எப்படிப்பட்ட மோடி அவர்? வணிக சிலிண்டர்கள் விலையை ஏற்றி வியாபாரிகளின் தலையில இடியை இறக்கி இருக்கக்கூடிய மோடி அவர்கள். நாடு முழுக்க வணிக சிலிண்டர்கள் விலை 203 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால வணிகர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹோட்டல்ல உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையா எகிரிடுச்சு. 12 ரூபாய் டீ இப்ப 15 ரூபாய் வந்துடுச்சு. 15 ரூபாய் காஃபி இப்போ 20 ரூபாய் வந்துடுச்சு. உண்மையா இல்லையா? ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாட்டால பல உணவகங்களை மூடிட்டாங்க. பல ஹோட்டல்கள் சில ஐட்டம் மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. ஹோட்டல் நடத்துவங்களுக்கு கஷ்டம். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ வேலையும் பறி போயிடுச்சு. அவசர ஆலோசனை கூட்டம் மோடி அவர்கள் கூட்டம் கூட்டினார். ஆனால் உருப்படியா எதுவும் பண்ணலை. ஏன்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் அதிகாரிகளை எப்படி பந்தாடலாம் என்பதில் தான் ஒன்றிய அரசுடைய மொத்த கவனம் இப்ப இருக்கு. தேர்தலை தோக்கப்படுற அச்சத்தில் ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR சொல்லி கொண்டு வந்து இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிருக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் நியமிச்சு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணலான்னு பார்க்குறாங்க. எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு பார்த்திருக்கு. அமைதியான தேர்தலுக்கு தமிழ்நாடு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
அப்படிப்பட்ட நம்ம மாநிலத்தில் முதல் முறையா தேர்தலை காரணம் காட்டி தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை இப்ப மாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பயம் ஏன் அவங்களுக்கு? வாக்களிக்க போற மக்களை திராவிட மாடல் 2.0 வேணும்னு எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன் இதை தேர்தல் ஆணையம் பாஜக உணராம இருக்கிறாங்க? அது கூட பரவாயில்ல. நிறைய கட்டுக்கதைகளை சொல்லிட்டு நப்பாசையில் அலைகிறாங்க. இப்படித்தான் 2021 தேர்தல் அப்போ முதலமைச்சர் ஆகிற யோகம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரிஞ்சாங்க. சொன்னாங்கல்ல, கட்டம் சரியில்லை சொன்னாங்கல்ல. யோகத்தை நம்பி சும்மா இருப்பவனா இந்த ஸ்டாலின்? அதிர்ஷ்டம் இல்லைன்னு அழுத்துக் கொள்பவனா இந்த ஸ்டாலின்? நான் யோகத்தை நம்புறவன் அல்ல, என்னுடைய உழைப்பை நம்புறவன். தலைவர் கலைஞரிடம் உழைப்பை கற்றுக்கொண்ட மாணவன் நான். அதே போல இப்போ 2020 தேர்தலுக்கு என்னென்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா? போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகள் இருக்காங்க, மக்கள் நம்பக்கம் இருக்காங்க. எல்லாத்தையும் உடைச்சு 2021 பெற்றதை விட அதிக தொகுதியில் வென்று ஆட்சிக்கு வருவோம் பாருங்க. எதிரிகள் வெட்டிக்கதை பேசிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. நாம தமிழ்நாட்டை முன்னேற்றுகிற கனவை காண்போம். 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆளும் வாய்ப்பு திமுகவுக்கு கிடைச்சா தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு 2031 நாம காட்டுவோம். ஆல்ரெடி ரிசல்ட் பார்த்துட்டோம். எப்படி தெரியுமா? 2026 தேர்தலின் சூப்பர் ஸ்டாரை இறக்கிட்டோம். சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா தேர்தல் அறிக்கையை சொல்வோம். இனி யார் வந்தாலும் நம்ம வெற்றி தடுக்க முடியாது. நான் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சூப்பர் ஸ்டார் டிவி மூலம், பேப்பர் மூலம், சோசியல் மீடியா மூலம் எல்லார்கிட்டையும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுல சில சூப்பர் டூப்பர் அறிவிப்புகளை மட்டும் இப்போ சொல்லவா? முதல்ல என்ன அறிவிப்பு சொல்லுங்க பார்ப்போம். இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இதை வச்சு என்ன செய்ய போறோம்? லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம், புதுசாக வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். என்ன வாங்கணும்னு உங்கள் வீட்டுக்காரலாம் கேட்காதீங்க. யாராவது தொந்தரவு பண்ணான்னு அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் இஷ்டம், உங்கள் சாய்ஸு. மகளிர் உங்கள் சாய்ஸு. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ புடவை வாங்க போறீங்க கடைக்கு, ஒரே ஒரு புடவை வாங்க போவீங்க. ஒரு புடவை வாங்குறதுக்கு இந்த ஷோகேஸ் கூட எல்லா புடவை எடுத்து கீழே போட சொல்வீங்க. அவன் பாவம் அழுத்து போய் எல்லாத்தையும் போடுவான். ஒரே ஒரு புடவை வாங்க போறீங்க. இல்லாத கேள்விலாம் கேட்பீங்க. சாயம் போகுமா, சுருங்குமா, இது என்ன சிலுக்கா, தொட்டு பார்த்து கேட்பீங்க. சிலுக்கா, நைலக்ஸா, காட்டானா? அவன் மெர்க்கூரி லைட்லாம் இது மாதிரி பிரைட்டாக தான் போட்டு வச்சிருப்பான் கடையில். அதை நம்ப மாட்டீங்க. அந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் வெயில், சூரியன் அதை போய் காமிச்சு, அந்த சூரிய வெளிச்சத்தில் காமிச்சா தான் உங்களுக்கு திருப்தி ஆகும். சூரியன் பாருங்க, அங்கே சூரியன் தான் வந்து பாருங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத் தலைவர்களுடைய வீட்டு வேலையை அந்த சுமையை குறைக்கணும். அதுக்காக தான் திட்டமே. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்போ மாசம் 1000 ரூபாய். திராவிட மலர் 2.0 ஆட்சியில் எவ்வளவு? இனிமே அப்படி டபுள் மடங்கு, மாதம் 2000. இப்போ பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000 கொடுத்தாங்க. பொங்கலுக்கு முன்னாடி பிப்ரவரியில் சொல்லாமலே 5000. ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசி கூப்பனில் 8000. 8 + 8 உதயசூரியனுக்கு தான் இங்கே ஓட்டு. பெண்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க.